கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நல்ல சுவாபத்தை காட்டாததுனால மற்றவர்கள் சீக்கிரமாய் விழுந்து போக வேண்டும் கொண்ட எண்ணம் கொண்டவர்கள், அவர்கள்தான் துர்க்கிரியைக்குள்ளவர்கள். நம்மை போல மற்றவரும் நல்ல மனிதர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் துர்க்கிரியைகளுக்கு முற்படுகிறவர்கள், மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற அவர்களுக்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவங்க தண்டனையை அனுபவியாததுனால, ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய அந்த காரியத்தை செய்யாததுனால துணிகரம் கொள்ளுகிறார்களாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் கர்த்தருடைய நாமத்தினால இருக்க வேண்டும். தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்கிற தேவன். அதனால் அவங்களுக்கு தண்டனை நடக்கலையே, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க என்று சொல்லி நாம் அந்த துர்க்கிரியைகளை செய்யக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மகிட்ட நல்ல கனிகள் தான் இருக்க வேண்டும். தேவன் அதை பார்த்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு மனிதனையும் தேவன் கவனித்து கொண்டே இருப்பார். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமளும் நன்மை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு இடரல் இல்லாதபடி, துர்க்கிரியைகளுக்கு உடன்படாதபடி நாம் நன்மையான காரியங்களை செய்யும்போது தேவன் நமக்கு நின்று உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் துன்மார்க்கனையும் நீதிமானையும் உண்டாக்குகிறவர். ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமாய் அஞ்சி நடந்தோம் என்றால் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நன்மை குறைவுபடாது. பிரியமானவர்களே, துர்க்கிரியைகளுக்கு தண்டனையை நீங்கள் அதுக்கு உடன்படாதபடி நீங்கள் நடக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் துர்க்கிரியை செய்யாதபடி நல்ல செயல்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பார்வையில் எப்போவுமே உமக்கு நல்ல ஒரு பிள்ளையாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுமப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.